சொல்லாமல் சுமந்த சுமைகள் சில சொல்லாமல் சுமந்த சுமைகள் சில மனதின் அடுக்குகளில் உறங்கிக் கிடந்தன. மனதின் அடுக்குகளில் உறங்கிக் கிடந்தன. அவற்றின் மௌனம் கூட ஒரு நாள் குரலாக மாறுமென்று காத்திருந்தது. அவற்றின் மௌனம் கூட ஒரு நாள் குரலாக மாறுமென்று காத்திருந்தது. எழுத்தின் ஒளி தொட்டவுடன் அந்த இருள் கதையாக விழித்தெழுந்தது. அந்த இருள் கதையாக விழித்தெழுந்தது. மௌனத்தின் ஆழத்தில் பிறந்த உணர்வுகள், மௌனத்தின் ஆழத்தில் பிறந்த உணர்வுகள் இன்று நாவலாக உலகை அணைக்க வருகின்றன. இன்று நாவலாக உலகை அணைக்க வருகின்றன. அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தார்வையல் ராணிமகள் ரெசி. தற்பொழுது திருகோணமலையிலிருந்து உங்களுடன் பேசுகின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். சின்னவள்ளி இருதங்க கலாமன்றம் அனுசரணையில் திருகோணமலை தமிழ்ச் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சொல்லப்படாத கதை நாவல் வெளியீட்டு நிகழ்வின் 2ஆம் பகுதி இவ்வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பகுதியில் நீங்களும் எழுதலாம் என்ற சஞ்சிகையின் ஆசிரியரான எஸ்.ஆர். தனபாலசிங்கம் அவர்களின் அறிமுக உரை மற்றும் நிகழ்வின் முக்கிய தருணங்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் பகுதியை காணாதவர்கள் அதை பார்த்துவிட்டு இதை தொடருங்கள். நன்றி. சொல்லப்படாத கதை நாவல் இப்பொழுது அறிமுகம் செய்யப்படுகின்ற இந்த இனிய வேளையிலே அறிமுக உரையை வழங்குவதற்காக எஸ்.ஆர். தனபாலசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருகோணமலை சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றம் ஆதரவில் திருகோணமலை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் ஆனந்த பிரசாத் அவர்களின் சொல்லப்படாத கதை நாவல் அறிமுக நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலாபூஷணம் திருமலை நவம் அவர்களே, இந்நிகழ்விற்கு முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் மதிப்புக்குரிய தண்டாயுதபாணி அவர்களே, இங்கு அழைப்பு அதிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அதிபர் ராயரிடம் உட்பட ஏனைய சிறப்பு அதிதிகளே, வரவேற்புரை வழங்கி இருக்கின்ற மர்டியா சக்காப் மற்றும் மதிப்பீட்டுரை வழங்க இருக்கும் அதிபர் சுவேந்திரி யுவராஜா, இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்க இருக்கும் கலாபூஷணம் யோகானந்தம், நன்றியுரை வழங்க இருக்கும் தமிழ்ச்சங்க செயலாளர் காண்டீவன் மற்றும் கலை இலக்கியவாதிகளே, ஆர்வலர்களே, அறிஞர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இந்த இடத்தில் வணக்கம். நாளுக்கு நாள் மணித்தியாலத்திற்கு மணித்தியாலம், ஏன் நிமிடத்திற்கு நிமிடம் உலக நிலைமைகள் மோசமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க, இஸ்ரேலிய, ஈரான் போர் சூழ்நிலைகளால்
உறுதியற்ற நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சொல்லப்படாத கதை என்ற நூலை சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றத்தின் ஆதரவில் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருப்பதும் அதற்கு இங்கே நீங்கள் குழுமியிருப்பதும் 2026 ஏப்ரல் 4ஆம் தேதியாகி இன்றைய பொழுதில் நீங்கள் கூடியிருப்பது ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது என்பதை சொல்லாமல் விடமுடியாது. எனவேதான் அந்த அடிப்படையிலே இந்த நாவல் எனது கைகளுக்கு கிடைத்தது ஒரு 5-6 நாட்கள் தான். தலைவர் அவர்கள் இந்த நாவலின் கெனடி பற்றி உங்களுக்கு சொன்னார். நான் 1.5 நாட்களுக்கு 300 பக்கங்களை வாசித்து பார்த்த அளவில் அவை சொல்லுகின்ற சம்பவங்கள் நிறைந்தவை. ஒன்றாக எடுத்து சொன்னால் மணிக்கணக்காக செல்லும். மேலும் அறிமுக உரை என்பது நூலாசிரியர், நூலின் அமைப்பு, சிறிது உள்ளடக்கத்தை தொட்டு வாசகர்களை வாசிக்க தூண்டுவது என்பது என்ற கருத்தியலை கொண்டவன் என்ற அடிப்படையில் ஆகலும் உள்ளே போகாமல் சில கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த நாவலை எழுதிய ஆனந்த பிரசாத் உண்மையில நான் கண்டதில்லை. இங்கே இருக்கின்ற 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்கதா என்று நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு இளையவர்களை சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்காது என்றுதான் நினைக்கின்றேன். ஏன்னா அந்த வகையில் அவர் ஒரு கடலோடியின் கதை, இந்த கதை ஒரு வித்தியாசமான உலகத்திலே கடலோடியின் அனுபவங்கள், ஈரூடக வாழ்வு. அவர் ஒரு 40 நாள் கடலுக்கு நிற்பார்கள், 10 நாள் கரை நிற்பார்கள். இந்த ஈரூடக வாழ்வில் அவர்கள் பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. தனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் அவர் பட்ட துயரங்கள், உணர்வுகள், மனித நேயங்கள் ஒரு கட்டத்தில் தன்னை அனுப்பிய ஏஜென்ட் ரொஹான் கந்தப்பாவை கொலை செய்வதற்கு துணிகின்ற அளவு அவ்வாறான சம்பவங்களை எல்லாம் இங்கே அவர் பதிவு செய்கிறார். சம்பவங்கள் என்பவை சாதாரணமானவை அல்ல. சொல்லுவார்கள், குறுகிய மூளை நபர்களை பற்றி சிந்திக்கிறது, சாதாரண மூளை சம்பவங்களை பற்றி சிந்திக்கிறது, சிறந்த மூளை சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கின்ற கருத்தியலை சிந்திக்கின்றது. நாங்கள் சம்பவங்களை சம்பவங்களாக காணாமல் கருத்தியல் அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு மனிதராகவே ஆனந்த பிரசாத்தை நான் காணுகிறேன். அவர் தொடங்குகிறார், தான் கடலோடி ஆவதற்கு காரணமான முன்னாள் கடலோடியாக இருந்து மீன் விற்பனை செய்யும், கிரீன் சண்டியில் மீன் விற்பனை செய்யும் கிறிஸ்தோவரிலிருந்து தொடங்குகிறார். அவர் வரும்போது கிறிஸ்தோவரை தேடுவதுடன் அந்த கதை முடிவடைகிறது. நான் நினைக்கிறேன், இவர் போன காலம் பொதுவாக இவர் ஒரு தவறை விட்டுவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதிகமாக எழுதும் போது பயண விதங்களை
குறைந்தபட்சம் ஆண்டையாவது போடுவார். அப்போ அந்த கதை களம் எங்களுக்கு தெரியும். ஒரு கதையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம் என்றால் கதை நடக்கிற களம், காலம், அந்த பாட்டிரங்கள், உலக நிகழ்வுகள் அனைத்தையும் வைத்துக் கொண்டுதான் அளவிட வேண்டும். எனவே என்னுடைய அளவீட்டின்படி இவர் 81 கலவரம் இந்த திருவோணமலை இருந்த கலவரங்களை தொடர்ந்து இடம்பெயர்ந்து இருக்கின்ற அந்த 4 வருட பகுதியில் தனக்கு மேற்பட்ட அனுபவங்களை எப்ப எழுதுகிறார்? 2014 தாய் வீட்டில் எழுதுகிறார். அவர் சம்பவம் நடந்தது 30 வயது. அதை இறைமீட்டி அதை மெருகூட்டி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களோடு அவர் எழுதுகிற போது அந்த கதைகள் ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக அமைகின்றது. அந்த வகையிலே அவருடைய கருத்தியல் என்னவாக இருக்கிறது என்றால், நான் அந்த சொட்டு வாழ்வு என்பதற்கு நான் தான் அறிமுக உரை நிகழ்த்தினேன் என்றும் அவரது அறிமுறை நிகழ்த்த கிடைக்கிறது. அதில் நான் அவரை பார்க்கின்ற போது ஒரு ஆன்மீகவாதியாக உணர்ந்தேன். இதில் நான் அவரை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மார்க்சியவாதியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், தனது நண்பர்கள் வட்டம் எனக்கு தெரிந்தவர்கள் அருள் ஜோதி, புதுவை ரத்னதுரை, திருமால் வீதி, சங்கப்பலகை என்று பல விடயங்களை தனது கதைகளின் ஊடாக சொல்லுகிறார். நாங்கள் இடதுசாரிகள், நான் இடதுசாரி ரோஹண விஜயபுரமுடைய கட்சிக்காக வேலை செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அது இந்த ஆண்டு என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு கடைக்காரர் டீ குடிக்க வேண்டி வர வேண்டாம் என்று சொன்னதாகவும் பதிவு செய்கிறார். அந்த வகையிலே புதுவையத்தினுடைய பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதுவையத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு இடதுசாரியாக இருந்து பின்னர் புலிகள் அமைப்பில் இணைந்த பிறகு ஒரு நேர்காணலில் சொன்னார். கீதையில் கண்ணன் சொன்னது போல, எங்கெங்கு அநியாயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். புதுவை சொன்ன ஒரு வாசனை புதுவையோடு உடன்பாடில்லை. நான் அழகாக சொன்னேன். 66 யாழ்ப்பாணத்தில் சாதி பிரச்சனை அடக்குமுறை நடந்த போது நான் அங்கு நின்றேன். வில்லு ஊன்றி சுடலையிலே விழுந்து விட்ட சூட்டால் கல்லு ஆகிவிட்டதடா என்று பாடிய புதுவை ரசிகர்களை 70 நான் தென்னிலங்கையில் ஜெயித்து அவர்களுக்காக தென்னிலங்கையில் நின்றேன். 70 பிறகு வியட்நாம் அமெரிக்க போரில் வியட்நாமில் நின்றேன் என்று சிங்கள அரசு அடக்குகிற போது தமிழ் தேசியத்தின் பால் நிற்கிறேன். இந்த தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ந்து விட்டால் இன்னொரு இடத்தில் நிற்பேன் என்று புதுவை இருந்திருந்தால் ஒருவேளை ஈரானில் இருந்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாதிரித்தான் இவர் வியட்நாமுக்கு பொருட்களை கொண்டு போகிறார். வியட்நாம் போவான் என்பதனால் நான் நினைக்கிறேன், நான் ஏதோ செம்பதில் போன நேரம் போவான், அதிலே போவான் விசவாயுடன் இறந்து போன அந்த நிகழ்வை பதிவு செய்கிறார். அங்கே ஒரு மாலுமி தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் இறந்ததை அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். இவ்வாறு சங்கானையில் நிற்கிறார், திருவோணமலையில் நிற்கிறார். எனவே ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, உலகமெல்லாம் இருக்கின்ற அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவராகவே இவரை நான் பார்க்கிறேன். ஒரு கவியனாக ஆரம்பி,
ஒரு நாவலாசிரியனாக 2016 பரிமாணம் பெறுகிறார். இவர் தனது கருத்தியல் ரீதியாக அவர் இன்று என்ன நிலைப்பாடு இருக்கிறார் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நாவல் சில சம்பவங்கள் எங்களுக்கு எங்கள் பண்பாட்டுக்கு சில நேரங்களில் ஒரு கசப்பானதாக இருக்கும். ஆனால் அனுபவம் என்று வருகின்ற பொழுது அது தவிர்க்க முடியாதவை. ஒரு கடலோடியின் கதை யாராலும் சாதாரணமாக எழுதிவிட முடியாது என தாய் வீடு ஆசிரியர் வாழ்த்துறையில் கூறுகிறார். பிற தொழில்களில் இருந்து மாறுபட்டு எளிதில் பிறர் பெற முடியாத அனுபவங்களையும் கப்பலோட்டும் தொழில். தரையில் மட்டுமே வாழ்ந்தபடி கற்பனையில் கப்பலோட்டியின் அன்றாட இயக்கங்களை பதிவு செய்ய முடியாது. இவ்வாறு படைப்பு திறன் வருவதற்கு காரணம் சில காரணங்களாக ஆசிரியர் பிடிக்கிறார். சிறு வயதில் யாழ்ப்பாணத்தில் வசிக்க நேர்ந்ததில் கற்று தேர்ந்த மிருதங்க வாத்திய கலை தன்னுடைய பண்டிதர் ராசையாவுக்கு மறக்காமல் இதனை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். ஆறுகை கொடுக்க கற்பித்து கச்சேரிகளும் வாசித்து கச்சேரிக்கு பணம் பெற புத்தகம் வாங்க பாலிய பருவத்தில் தனக்கு கிடைத்த வாசி தன்னை மனிதனாக்கியது என்று அவர் எழுதுகிறார். அத்தோடு தனக்கு கிடைத்த நல்ல பரந்த நண்பர் கூட்டம். எனவே அவர் எழுதுகின்ற ஒரு பாரதியை மிகவும் அவருடைய கதைகளிலே பாரதி தான் வருகிறார். அவருடைய தலைப்புகள் ஒன்றும் பாரதியை முதன்மைப்படுத்திதான் அவருடைய தலைப்பு. பாரதி வருகிறார், மாணிக்க வாசகர் வருகிறார், கம்பன் வருகிறார், ஈழத்து கவிஞர் காரை சுந்தரம் பிள்ளை வருகிறார். இவ்வாறு ஒரு கவித்துவமான ஒருவராக அவரை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய படைப்புகளை வாசிக்கிற பொழுது உண்மையிலே நான் அதை ஒரு 3 முறை வாசித்தால் தான் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய இலங்கை நண்பர்கள் ஐவருடைய பெயரை குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு மனச்சாட்சியின் குரலாக அவரை முடித்து கொள்கின்ற ஒரு இடம் ஒன்றை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. வட்டிக்கு படம் வாங்கி வட்டிக்கு விட்டு வாங்கிய படம் கடைசியாக போய்விட்டது என்று முடிக்கிறார். கடைசியாக அவர் கொண்டு வந்து முடிக்கிற இடம் அது ஒரு மனச்சாட்சியின் குரலாக என்றோ எப்போதோ ஏதோ ஒரு வருடத்தில் ஊருக்கு திரும்பினேன், எனக்காக யாரும் காத்து இருந்திருக்கவில்லை. எனக்கு தெரியாது அவர் காட்டி இருந்தார்களோ தெரியாது. நான் ஊரை விட்டு கிளம்பி வரும்போது நான் உயிரோடு இருக்கிறேனா தெரியாத மகன் என்று கடி அனுப்பிய இடது தந்தையார் சொன்னபடியே அராவட்டிக்கு அபகரித்து அபகரித்த பாவச் சொத்துக்கள் சுத்தமாக பறிபோயிருந்தன. ஒருவேளை அது உரியவர்களின் சந்ததிக்கு போக்கியிருந்திருக்கலாம் என்ற முடிப்போடு அவருக்கு கடலோடி ஆசையை ஊட்டிவித்த அந்த கிறிஸ்தோவரை திருவோணமலை மண்ணில் தேடுவதுடன் கதை முடிகிறது. இவ்வாறு அருமையான கதை. நான் 36 மணி நேரங்களில் வீட்டுகளை பார்த்து வாங்கி முடித்தேன். எனவே இவ்வாறான வித்தியாசமான கடினமாக வாசித்து எங்கள் வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் கூட நேரம் எடுத்துவிட்டேன் என அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவார். என்ன பழமையான நேரங்கள் பற்றாக்குறையத்தான் இருந்தது. ஆகவே இவ்வாறான என்னுடைய உரையை கேட்டு பொறுமையாக கேட்டமைக்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல் அறிமுகத்தை மிகவும் சிறப்பாக செய்த தனவாசன் அவர்களுக்கு நன்றி. நினைக்கின்ற மதிப்பீட்டு வைக்கும் அதையும் எடுத்துக்கொண்டு சில விடயங்களை சொல்லியதாக தெரிகின்றது. பொதுவாக ஆனந்த பிரசாத்தை பொறுத்தவரை நினைக்கிறேன் திருவோணமலைக்கும் கடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றன்னு சொல்வார்கள். என்னன்னா பொதுவாக சொன்னால் தலைமையில் புழக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க விட்ட அந்த வரிகள் போற நேரத்துல இந்த கப்பல்ல வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் அழுகின்றதை அவர்கள் பலரோடு கலைஞர்கள் இந்த பாட்டு போற நேரத்துல தங்களை தெரியாமலே அழுவோம் என்ற நீண்ட காலத்துக்கு கரையை தெரியாமல் கரை தெரியாத ஊடகங்கள் சொல்வார். அவ்வாறாக அவருடைய வாழ்க்கை பல்வேறுபட்ட சிக்கல்கள் கொண்டதாக போராட்டம் நிறைந்ததாக அமைந்திருக்கும். அந்த வகையிலே நினைக்கிறேன் எனக்கு அவரை ஆனந்த பிரசாத்தை எனக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனால் தொலைபேசி மூலமாக என்னோடு பல தடவைகள் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி அவருடைய நாவலை பற்றி நான் சில நேரங்களில் விமர்சனங்களும் போட்டிருக்கின்றேன். அப்படியான உறவை தவிர எனக்கு ஆள தெரியும். ஆனால் அவர் திருவோணமலே ஒரு காலத்துல ஒரு கலக்கிய ஒரு இலக்கியத்திலேயே அதாவது மிருதங்கமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, மிகவும் ஒரு இல்லாதாலும் திருவோணமலை மக்களாலே நேசிக்கப்பட்ட அறியப்பட்ட ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு கலைஞராக அவர் விளங்கி இருக்கின்றார் என்பதை நினைக்கிற இந்த நாவல்களை நீங்க வாசிக்கிற நேரத்தில் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக சொல்லப்படாத கதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான கதைகள் சொல்லப்படாமலே அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. நினைக்கிற இந்த கடலை பற்றிய நாவல்கள் ஏராளமான நாவல்கள் வந்திருக்கின்றது. கடலும் கிழவரும் அது ஒரு சர்வதேச விருது பெற்ற ஒரு நாவல், அது நோபல் பரிசு பெற்ற நாவல். இவ்வாறாக கடலை பற்றிய எழுத்தாளர்கள் பல்வேறுபட்ட தங்களுடைய மன போராட்டங்களை உள்ளத்து உணர்வுகளை நாவல்களாக படித்திருக்கின்றார். நாங்கள் பல நாவல்களை பார்க்கிறோம். பொதுவாக இந்த பிரெஞ்சு எழுத்தாளர் மாப்பாசானுடைய கதைகள் அந்த உண்மையான அந்த போர்வை, பொதுவாக சிறுகதை என்பது சிறிய வடிவம் சொல்லுவாங்க, நாவல் என்பது ஒரு பெரிய வடிவம். அந்த வகையில இந்த நாவல் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நாவல் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து சின்னமணி மிருதங்க கலா மன்றத்தினுடைய செயற்பாடுகளை திருவோணமலையில் இருக்கின்ற அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதை ஆவணமாக்கி ஒளிப்படங்களாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த நிகழ்வு நாங்கள் செய்திருக்கிறோம். கணக்கையில் ஒரு நிமிடம் தான், கன நேரம் இல்லை. ஏனென்றால் நேரத்தை சுருக்கிறதுக்காக நான் நிறைய படங்களை போட இல்லை, சில ஆவணமாக இது இருக்கும் என்பது. ஒளிப்படங்களை கண்டு கழித்திருப்பீர்கள். தொடர்ந்து நூல் முதன்மை விருந்தினர் அவர்களுக்கான முதல் பிரதியை வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஏனைய விருந்தினர்களுக்கான பிரதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொண்டு முதலாவது பிரதியை வழங்கி வைக்குமாறு இன்றைய விழாவினுடைய முதன்மை விருந்தினரும் மேனாள் கிழக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சருமாகிய எங்கள் அன்புக்குரிய திரு ஸ்ரீ கந்தாயபாணி ஐயா அவர்களை முதல் பிரதியினை பேசி செல்லுமாறு அன்பாக அழைக்கின்றோம்.
நூல்களையும் நினைவு மடலையும் பெற்றுக்கொண்ட அழைப்பு அதிதிகள் மற்றும் அழைப்பு அதிதிகள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் அதை வழங்கி வைத்த அனைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு